ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஆண்ட்ரியா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு பாடகியாகவும் ஒரு நடிகையாகவும் அப்படின்னு சொல்லி 2 ரோல் பண்ணக்கூடிய நடிகைகள் ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து ஆண்ட்ரியா ஒரு சூப்பரான ஒரு நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. ஸோ ஆனால் அவங்களுடைய படங்கள் அடுத்தடுத்து ஹிட் அடிச்சது அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க ரீசெண்டாக நடித்த மாஸ்க் படம் அட்டர் ஃப்ளாப் ஆனதால், அதுவும் வந்து வயசு 40 கிட்ட நெருங்கிடுச்சு. இதனால் இவங்களுக்கு டெடிக்கேட்டடான ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்றது வந்து கிடைக்கல. முன்னாடி கிடைச்ச ரோலில் கூட 2வது ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தான் கிடைச்சது. ஸோ இப்போ சுத்தமாக ரோலே இல்லாமல் ஸ்டேஜ் ஷோஸ் பாட சிங்கர் வாய்ப்பும் வந்து பெருசாக இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ வருஷத்துக்கு ஆண்ட்ரியா குரலால் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்றது ஒரு 4-5 தான், ரொம்ப சொற்பமான ஒரு வருஷத்துக்கு. ஸோ அந்தளவுக்கு சிங்கிங்லேயும் சுத்தமாக இல்லை, பட வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இப்போ இவங்களுடைய அடுத்த கட்ட பட ரிலீஸ்க்கு என்ன ரெடியாக இருக்குன்னா, அரசன், வாடிவாசல், அப்புறம் வந்து சந்தோஷ் பிரதாப் இயக்கத்தில் வெளியாகக்கூடிய இன்னொரு பெயரிடாத ஒரு படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிலே ஆகிட்டு இருக்க ஒரு படம் பிசாசு 2. இந்த படத்தில் தான் வந்து ஆண்ட்ரியா வந்து உரிச்ச கோழியாக ஆடையே இல்லாமல் ஒரு ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. அதை மிஷ்கின் மட்டும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நமக்கு கிட்ட காட்டும்போது, இல்லை இதெல்லாம் வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது, அப்புறம் ஏன் நீ அதை எடுத்தேன்னா, இதை வந்து நான் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து எடுத்தேன், ஆனால் வந்து இது மக்களுக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த சீனை வந்து டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாப்புல. அதான் வந்து செம்ம காண்டாகுது. ஆண்ட்ரியாவை நல்லா அட்லீஸ்ட் பேக் போஸாவது வச்சு பார்க்கலான்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ சமீப காலமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சூப்பரான கவர்ச்சியான ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆண்ட்ரியா. 40 வயசு அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவங்களுடைய கவர்ச்சி தூக்கலாக இருக்குது. பொதுவாக இந்த கான்சர்ட்லாம் போகும்போது நம்ம ஆண்ட்ரியாவை கூப்பிட்றது ஒரு கவர்ச்சிக்காக. ஸோ சூப்பரான வாய்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சூப்பராக கவர்ச்சியும் காட்டுவாங்க. நல்லா குட்டியான ஒரு ஜட்டி மாதிரியான ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு தொடை அழகையும் அது மட்டும் இல்லாமல் தொப்புள் அழகையும் காட்டுவாங்க. ஆண்ட்ரியாவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு சைஸான தொப்புள், அது ரொம்ப டீப்பாகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கும். அது ரசிக்கும்படியாக இருக்கும். ஸோ அந்த கவர்ச்சியை காட்டுறது, அப்புறம் தொடை அழகை காட்டுறது, அக்களை காட்டுறதுன்னு சொல்லி நிறைய கவர்ச்சி காட்டுவாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் இன்னும் நடிகை ஆண்ட்ரியாவை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். கவர்ச்சி நடிகையாகவும் சரி, இல்லைனா குணச்சித்திர வேடங்களாகவும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் தவறிட்டோம் தான் சொல்லணும். பெருசாக தெலுங்கு சினிமாவிலும் வாய்ப்புகள் வரல. கிடைச்ச 1-2 வாய்ப்புகளும் கவர்ச்சி சினிமாவை காட்டி முன்னேறலான்னு பார்த்தா அதுவும் வந்து கிடைக்காம போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் போஸ்ட் பண்ண வீடியோஸ், பிக்சர்ஸ்லாம் இதுதான். ஒரு குட்டி ஒயிட் ட்ரௌசரில் போட்டுட்டு, ஒரு உள்ளாடை மாதிரி ஒன்று சிவப்பு கலரில் போட்டுட்டு, தன்னுடைய பின்பக்க பப்பாளி அழகையும் அளவான முன்னழகு மாங்கனிகளையும் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கிறாங்க நம்ம ஆண்ட்ரியா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ படுக்கையில் குத்த வச்ச மாதிரி வந்து ஒரு ஃபோஸ் இருக்கும், அதுவும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நடிகை ஆண்ட்ரியாவுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸு ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுதான் உங்களுடைய வியூஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்ட்ரியா பற்றி? கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.